Hi everyone, welcome to Talkies. நம்ம Talkiesல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா LG வாஷிங் மிஷினோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த LG வாஷிங் மிஷின் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.2 kg. நாங்கள் வந்து வேர்ல்பூல் யூஸ் பண்ணும்போது 6.5 kg யூஸ் பண்ணோம். ஸோ இந்த LG வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். ஸோ செமியெல்லாம் கிடையாது, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா டர்போ ட்ரம் வித் இன்வெர்ட்டர் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வேர்ல்பூல் யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு அதுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல. பட் ப்ரைஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் தெரியல. ஒரு 2000 தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் வந்து இது நல்லாவே துவைச்சி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. இந்த வாஷிங் மிஷினோட கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர். இது பார்த்தா தெரியும், ஆஷ் கலர். நாங்கள் வந்து இதை கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 years வாரண்ட்டி, 2 years மெஷினோட வாரண்ட்டி, அண்ட் தென் வந்து 10 years வந்து மோட்டார் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் தான். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் இல்லையா, இதுலேயே வந்து ஒயிட் கலர் மிஷின் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலருக்கு ஒரு ரேட்டும் ஒயிட் கலருக்கு ஒரு ரேட்டும் இருக்கும். இந்த ஆஷ் கலர் மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,590, அதாவது 17,590 இந்த மிஷினோட வேலை. பட் டெலிவரி சார்ஜஸ் அது இதுன்னு பார்த்தா 19 or 18 to 18.5 வரைக்கும் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதுக்கு இந்த டாப் லோட் வாஷிங் மிஷின் கவர் வாங்கி போட்டாச்சு. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ண முடியல. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஷ் கலர் தான். ரொம்பவே ஷைனாக நல்லா இருக்குது கலர். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட அவுட்லெட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மிஷினுக்கு இந்த வாஷிங் மிஷின் கவர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிப் இருக்கும். இந்த அவுட்லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம இது கவரை போட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லெட் இருக்குங்களா, இந்த அவுட்லெட் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நம்ம வாஷிங் மிஷின் எடுத்தால் நல்லா வந்து ஸ்பின் பண்ணணும், நல்லா வந்து துவைச்சி கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ்லேயும் வந்து சுற்றணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல துணி வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அப்படி தான், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து சுற்றும். ஸோ அதனால் நல்லா வந்து துணி வாஷாக இருக்குது. நம்ம துணி போட்டு எடுத்துட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இவ்வளோ துணி நான் போட்டேன், நல்லாவே வாஷ் பண்ணி கொடுத்துருக்கு. அது மாதிரி வந்து நமக்கு சிக்காது, துணி தனித்தனியாக தான் வந்து இருக்கும். அப்புறம் அவுட்லெட் பார்க்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து வாஷிங் மிஷின் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் வந்து சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டு பாருங்கள், நாங்கள் வேர்ல்பூல் யூஸ் பண்ணும்போது அந்த போர்டில் தண்ணி பட்டு போர்டு வந்து நிறையா டைம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பட் இதில் ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் ப்ரூஃப். இந்த போர்டில் தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. ஓகேங்களா. ஸோ நாங்கள் முன்னாடி வாஷிங் மிஷின் வச்சுருக்கும் போது இங்கே ஒரு ஹோல் இருந்துச்சு. இந்த ஹோல் வந்து இந்த அவுட்லெட் அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின் கொடுத்த டியூப் வந்து உள்ளே போக முடியல. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து 3 மீட்டர் தனியாக வந்து இந்த டியூப் வாங்கினோம். இது வந்து 250 வந்துச்சு. இது வந்து 3 மீட்டர் இந்த கிடக்கு பார்த்தீங்களா, இது வந்து 3 மீட்டர். நாங்கள் 2 மீட்டரே வாங்கியிருக்கலாம், பட் வந்து 3 மீட்டர் வரைக்கும் வந்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நாங்கள் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணாமல் கீழேயே வந்து அவுட்லெட்டும் இந்த ஹோஸும் வந்து விட்டாச்சு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகாது, வெயிட் ஜாஸ்தி, எப்போதும் உள்ள ஷேக் தான் இருக்கும் அந்த ஸ்பின் ஆகும்போது. மற்றபடி வந்து பெருசாக ஷேக்கிங் இருக்காது. ஸோ அப்புறம் வந்து இந்த டப்பில் வந்து இந்த ஹோல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு வந்து எதுக்கு இருக்குது தெரியுமா, நம்ம சாஃப்ட் டச்சு இல்லைனா வந்து கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஸ்மெல்லுக்காக, அந்த டைம் வந்து ரின்ஸ் ஆகும்போது உங்களுக்கூட அப்போ மட்டும் ஒரு சவுண்டு வரும் மிஷினில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்ஃபர்ட்டோ சாஃப்ட் டச்சோ வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும், இல்லைனா அப்படியே தான் நிற்கும். இதில் ஊற்றுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் ஸ்மெல்ல, அதுக்காக தான். ஸோ அவுட்லெட் அந்த டியூப் போகுதுலையே, தண்ணி வெளியேறுது இல்லையா, அந்த டியூப் வந்து வெளியில் இருக்கான்றதான் செக் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும்.
ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த வாஷிங் மிஷினாக இருந்தாலும் மெயின் இந்த ப்ளக்கை போட்டுட்டு இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கணும் இந்த சுவிட்சு. அதுக்கப்புறம் வந்து மிஷினுக்கு வரணும். மிஷினில் வந்து நீங்கள் எவ்வளோ துணி போடணுமோ அவ்வளோ துணி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு துணி ஃபுல்லாக போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாஷிங் பவுடர் போடணும். இதில் வாஷிங் பவுடர் போடணும். ஸோ துணிக்கு ஏற்ற மாதிரி வாஷிங் பவுடர் வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அட்டாச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி வந்து இது வந்து ஈஸி. இப்போ நீங்கள் சாய்ச்சிட்டிங்கனாலே அதுவே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா பவர் பட்டன் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பீப்பர் அப்படின்னா துணி வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மிஷின் வந்து ஃபுல்லி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் கட்டில் அங்கே எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து நமக்கு ரொம்ப கேட்காம போயிடும் இல்லையா, முடிஞ்சிச்சு அப்படின்றது. அதுக்காக வந்து ஹையில் எப்போதுமே இருக்கும், டிஃபால்ட்டாகவே ஹையில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரூம்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோவில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் 1 2 3 4 5 6. இது வந்து எவ்வளோ டப்பு தண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரோக்ராம் 1 2 இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராம் 1ல் நீங்கள் எப்போதும் நார்மல் துணி டெய்லி போட்டு வாஷ் பண்ணுறீங்களா, அது வந்து நார்மலில் துவைச்சாலே போதும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த பவர் பட்டரை ஆன் பண்ணோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நார்மலில் ரெட் லைட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் க்ரீனோ ரெட்டோ வந்து கலர் வந்து லைட்டு காட்டும். சப்போஸ் வந்து ஜென்டில் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்டில் வாஷ்னா என்னென்னா சாரீ, அதாவது இப்போ கல் வச்சு சாரீ, அப்படிலாம் நூலில் இருக்கிற சாரீ வந்து துவைக்கணும். அப்படி இருக்கிறத வந்து ஜென்டிலில் வந்து ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குயிக் வாஷ்னால் என்னென்னா டவல் ஷர்ட்டு அந்த மாதிரி வந்து நார்மலாக போட டெய்லி வாஷ் இருக்கும் இல்லையா, சும்மா வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு ரொம்ப ரஃப்பாக வாஷ் பண்ணாமல் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது போட்டுட்டு நீங்கள் ப்ரோக்ராமரில் குயிக் வாஷ் வந்து ப்ரோக்ராம் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். ஸ்ட்ராங் அப்படின்னா ஜீன்ஸ் நல்ல ஹார்டாக உள்ள மேட்லாம் துவைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பெட்ஷீட்லாம் துவைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ராங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு செட்டிங். இப்போ நீங்கள் நார்மல் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் 1 மாற்றணுன்னா மாற்றலாம், அப்படி இல்லைன்னா நார்மல்லே வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இங்கேயே வந்து டிஃபால்ட்டாக ஹை பீப்பர் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னே டப்பு வந்து சுற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து பவர் பட்டன் போட்டு நார்மல் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா டப்பு வந்து நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆகி அதோட வெயிட்டை வந்து பார்க்கும், எவ்வளோ வெயிட் இருக்குது துணி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஓகேவா? எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போஸ் ஓப்பன் பண்ணணும், துணி போடணும் அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் அந்த துணியோட வெயிட்டை பார்த்து அதுவே எடுத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் எத்தனை தடவை வாஷ் பண்ணணும், அதாவது எவ்வளோ மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ நீங்கள் அதுவும் வந்து அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நார்மல் கொடுத்துட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் சாலிடாக வந்து டிஃபால்ட்டாகவே அதுவே கொடுத்துரும். சப்போஸ் நல்லா வாஷ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 25 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மல் ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் 3 நிமிஷம் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரின்ஸ் எத்தனை தடவை வந்து அலசணும் அப்படின்றது. நான் வந்து டெய்லி நார்மல் போடுவேன். அப்படி நார்மல் போடும்போது இங்கே வந்து 1 டைம் தான் அதுவே கொடுக்கும். ஆனால் நான் வந்து நிறையா துணி 15 துணி இது 20 துணி போடும்போது ரின்ஸில் வந்துட்டு நான் 2 தடவை வாஷ் பண்ண சொல்லி கேட்பேன். ஸோ செட்டிங்ஸ் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து ஹையாக சுற்றணுமா, மீடியமாக சுற்றணுமா, லோவாக சுற்றணுமான்னு கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க நார்மலாக. இப்போ நார்மல் வச்சுட்டனாலே இங்கே வந்து லோ வந்துடும், இங்கே வந்து 1 வந்துடும். ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும்னு 15 மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணும். துணிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்கும். எப்போதுமே ஹை பீப்பரில் தான் என்னோடய மிஷின் இருக்கும். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீடியம் ஸ்பின்னில் தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரின்ஸ் வந்து ஒரு தடவை தான் வாஷ் பண்ணும். நான் வந்து செட்டிங்ஸ் மாற்றி வைப்பேன், 2 தடவை வாஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி. இதுதான் வந்து இதோட செட்டிங்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து காமிச்சிரும். நீங்கள் வந்து இப்போ துணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோக் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து இங்கெல்லாம் லைட் எரியும், இங்கே லைட் எரியாது. அப்புறம் வந்து வாஷ் பண்ணும்போது இங்கே லைட் எரியும், இங்கே லைட் எரியாது.
அந்த மாதிரி ஒரு லைட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கே வந்து டிஜிட்டலில் உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம்ன்றதை காட்டிடும். ஓகேங்களா? இந்த வாஷிங் மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ரேட் இதுக்கு மேலே வந்து ஒரு எல்ஜி வாஷிங் மிஷின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 27,000. ஸோ அதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ லேட்டாக வந்தாலும் துணி துவைக்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வச்சுட்டு போகிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இருக்குது. ஸோ 27,000. பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு அஃபோர்டபுள். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே வந்து இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ரிவ்யூஸும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர், இது வந்து அழுக்கை வந்து எடுத்து கொடுத்தாரு பார்த்திங்களா. இது வந்து ஃபில்டர், இது வந்து உள்ளே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதை பிடிச்சி நீங்கள் இதை வந்து சும்மா இழுத்தாலே இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த துணியில் இருந்த அழுக்கு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து துணியில் இருந்த அழுக்கு. ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இப்படி ஃபிட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணணும். நான் இப்போ சும்மா உங்களுக்காக ஃபிட் பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், ப்ரெஸ் ஆகிடும், அட்டாச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மேலே ப்ரெஸ் பண்ணினா அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் நிறையா எப்போதும் உள்ள வாஷிங் மிஷினாக தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வாட்டர் ப்ரூஃப் போர்டு, ரொம்ப வந்து வைப்ரேட் ஆகிற மிஷினு, அதுதான் வந்து ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you.